வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து தீன் பாய் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்லாஹ்வுடைய புண்ணியத்தில், உங்களுடைய புண்ணியத்தில் நானும் நல்லா இருக்கிறேன். என் சைட்லேருந்து உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக இருங்க இன்ஷா அல்லாஹ். என்னுடைய டாபிக் என்னன்னா, வீட்டில் வளர்க்குறது செல்ல பிராணிகள். இப்போ போன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு கேள்வி என்னாக்கன்னா, 10 வருஷமாக ஒரு குட்டியிலேருந்து ஒரு நாய் வளர்த்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய்க்கு நல்லா தான் இருந்தாங்க, நல்லா இருந்தது. 10 வருஷமாக அதை நம்ம பாசமாக எங்கள் குழந்தை மாதிரி நான் வளர்த்துருந்தோம். இப்போ சடனாக பார்த்தா காலையில் நைட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா படுத்திருந்த நாய் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வாயிலேருந்து ரத்தம் இல்லாமல் வெளியே இந்த நாய் செத்து கிடக்குது. அதேமாரி எங்கள் வீட்டு வாசப்படியெல்லாம் இந்த குங்குமம் எல்லாம் கொட்டி கிடக்கு, எலுமிச்சம்பழம் அறுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கேஸ் வந்திருந்தது. இதெல்லாம் பிராணி கூட செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு கேள்வி வந்தது. பிராணிக்கு மட்டும்தான் கிடையாதுங்க. அதாவது நம்ம வளர்க்குற சின்ன பிராணிகள் எல்லாருக்குமே, மனுஷனுக்கு மட்டும்தான் செய்வன பண்ணுறதுன்னு கிடையாது. பிராணிகள் கூட பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கல் நெஞ்சக்காரங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இது எப்படின்னாக்கா, மனுஷனுக்கு செய்கிறது தான் இந்த பாதிப்பு. மனுஷனுக்கு தான் நமக்கு எல்லாருக்குமே செய்கிறது தான் இந்த பாதிப்பு. ஆனால் பாதிப்பு அதிகமாக வர்றது நம்மளுடைய ஜீவராசிக்கு போயிடும். வளர்க்குற பூனை, நாய், வளர்க்குற கிளி முதல் கொண்டு பறவைகள், அதாவது நம்ம புறா வளர்க்குறோம், கிளி வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம். ஆசையாக வளர்க்குற ஒரு மீன் தொட்டியில் இருக்கிற மீன் கூட சரி, அதுவும் ஒரு ஜீவராசி தான். நமக்கு வர வேண்டிய ஆபத்து அது எடுத்துக்கும். எப்படின்னாக்கா, ஒரு நாயாக இருந்தாலும் சரி, ஒரு மீன், நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த வாஸ்து மீன் வாங்கி வச்சுருப்பாங்க வீட்டில். அது ஏன்னா நாங்கள் வாஸ்துபடி வச்சா நல்லது வீட்டுக்கு அப்படின்னு. அந்த வாஸ்து மீன் 3-4 வருஷமாக வளர்ப்பாங்க. குட்டியிலேருந்து வாங்கி நல்லா அவ்வளோ பெருசாக வரைக்கும் மீன் வளர்ந்துருது. சடனாக மீன் செத்துரும். காரணம் என்ன தெரியுங்க, அந்த சாவுற மீன் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும், கலர் மாறி இருக்கும். அதெல்லாம் செய்வனையால் வர பாதிப்பு தான். கண்டிஷ்டி அதிகமாக இருந்ததுன்னா அது கண்டிஷ்டி மொத்தமாக இழுத்துரும். இதெல்லாம் செய்வனை வீட்டில் செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நமக்கு தாக்க வேண்டியது தான் இழுத்துக்கும். புறாக்கள் செத்து கிடக்கும், கோழி செத்து கிடக்கும். வீட்டில் கோழி சாவுறது, நோய் வந்தால் இயல்பாகவே சாவுறது, அது வேற விஷயம். நல்லா இருக்கிறது 1-2 செத்தா பரவாயில்ல, அப்படி இல்லை வரிசையாக டெய்லி ஒரு 2 கோழி, 3 கோழி, 4 கோழி மாரி சாவுறதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மாடு, கண்ணுக்குட்டி போடுற மாடு நல்லா கண்ணுக்குட்டியோடு இருக்கும், அந்த கண்ணுக்குட்டி செத்துரும். அது கொட்டி போட்ட தாய் அது செத்துரும். இதே தான் இந்த ஜீவராசிகள் வருது எல்லாமே நாய், பூனை, கோழி, ஆடு, மாடு எல்லாமே சாவறது தான். காரணம் என்னன்னா, முழுக்க முழுக்க சூன்யத்தினால பாதிக்கப்படுறது தான். நோயில சாவறது இயல்பாகவே அது உங்களுக்கே அது உணர முடியும். ஏன்னா அது நோயில உக்காந்து இருந்தது, நிறைய நாள் சாப்பிடாம ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, செரிமானம் ஆகலை, வயிறு உப்பிடுச்சு, அந்த மாதிரி செத்துறதெல்லாம் நோய் நொடியில சாவுறது. இல்லை நான் நல்ல பாம்பு கடிச்சிச்சு, இந்த மாதிரி பூச்சி கடிச்சிச்சு, அதை சேர்த்துச்சுன்னா அதெல்லாம் இயல்புலாம் சாவுறது, அது நல்லா தெரியும். ஆனால் சூரியத்தினால சாக வேண்டிய ஜீவராசிகள் அதை நம்மளால உணர முடியும். நல்லா சாதாரணமாக சாவாது. வாயில் ரத்தம் கக்கி, கண்ணுலேருந்து ரத்தம் வரும், வாயிலேருந்து ரத்தம் வரும், காதுலேருந்து ரத்தம் வரும் அந்த ஜீவராசிகளுக்கு. அதெல்லாம் நம்ம செய்வனால வர பாதிப்பு தான். ஆல்ரெடி நம்மளுக்கே அந்த பிரச்சனை இருக்கும். படுத்த படிக்காவே இருப்போம், வீட்டில் நோய் நொடியோடு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் சுற்றி இருப்போம். அதெல்லாம் சடனாக மாடோ, ஆடோ, கோழியோ, நாயோ வீட்டில் சுற்றி கிடக்கும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாரிலாம் பண்ணுறாங்க சார். இன்னும் 100% பண்ணுவாங்க. அதாவது மாடுக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பண்ணாலும் மாடுக்கு எஃபெக்ட் வரும், மாடுக்கு ஜீவராசிகள் பண்ணாலும் அதோடைய எஃபெக்ட் நமக்கு வரும். அதனால் சாதாரணமாக அந்த மாரி நினச்சிக்காதீங்க. இந்த மாரி ஒரு மாடு செத்து கிடக்குதுன்னா அதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. எதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் ஆராய்ங்க. உங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இந்த குறி சொல்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க அது எதனால் செத்துச்சு, எது செத்துச்சுன்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் நிறைய பேர் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, அவருக்கு 65 வயசு ஆகுது, எப்படி இறந்தாங்கன்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குற காலம் இந்த காலம் எப்பவுமே. ஏன்னா அவர் நல்லா இருந்தார், சூரியத்தினால் செத்தாரா அப்படின்னா ஜீவராசியும் அதே பாணி தான், அதே கான்செப்டில் தான் அவங்களும் சாப்பிடுவாங்க. ஆனால் அதுங்களுக்கு வாய் கிடையாது. வீட்டுக்கு வர நல்லது கெட்டது அதுக்கு உணர்வுடைய சக்தி அது கொடுத்துருக்கார் கடவுள். வாய் கிடையாது பேசுறதுக்கு. ஆனால் நம்மளால வாய் இருக்கு பேசுறதுக்கு நம்மளால. ஆனால் நம்மளால நல்லது கெட்டது உணர்றதுக்கு சக்தி நமக்கு கிடையாது. ஏன்னா அதை நம்ம தெரிஞ்சிட்டா நம்ம கடவுளுக்கு மிஞ்சினது ஆகிடும். அதனால நமக்கு அது தெரிய சக்தி நமக்கு கிடையாது.
ஆனால் வீட்டில் நல்லது கெட்டது நடக்கிறத அதை உணர்ற சக்தி அந்த ஜீவராசிக்கு இருக்கு. அதுக்கு தெரியும் அது வந்து என்னென்ன நம்மளுக்கு பண்ணுறாங்களோ அதெல்லாமே அது நம்ம வருத்தவங்களால அதற்காக நன்றி காட்டுறதுக்காக அதோடைய சக்தி அதை இழுத்துட்டு அது செத்துரும். இது வந்து 99% உண்மை. நிறைய வீட்டில் நடக்கும். நிறைய பேர் அது நம்ம நினச்சி அப்படின்னு வச்சுன்னு விட்டுருவாங்க. அந்த நாய் செத்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளும் இருக்கும். அது எனக்கு வந்து வருமானம் கிடையாது, உடம்பு சரியில்லை, நோய் நொடி, வீட்டில் அதுமாதிரி இறந்ததுலேருந்து ஒரு பிரச்சனையாகிடுச்சு, எல்லாமே ஒரு தோல்வியாலே போகுது, பிஸ்னஸ் தொல்லை, அந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸ், அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு வைக்கிற சூரியத்தினால ஜீவராசிகளுக்கும் பாதிப்பு. சரிங்களா? ஜீவராசிகள் வைக்கிறதுனால நமக்கும் பாதிப்பு. ஜீவராசிகள் யார் வைப்பாங்க? அதெல்லாம் வேற வேலை இல்லையா ஜீவராசி வைக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, போராமை பிடிச்சவங்க அது வந்து என்ன சொல்லுவாங்க, விரோதத்தில் இவன் எப்படி வாழ்றான், இவன் இந்த மாடு இருக்கிறதுனால இவன் ரொம்ப ஆட்டம் போடுறான், இந்த மாடே சாவடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி மாடை விஷத்தை வச்சு சாவடிக்கிறவங்களும் இருக்காங்க, சூனியம் பண்ணி சாவடிக்கிறவங்களும் இருக்காங்க. புரியுதுங்களா? ஆக மொத்தம் அவங்களை அழிக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துச்சுன்னா அது எந்த விதத்திலேயாவது அவங்க அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் தப்பிக்கணும்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது வந்து அறிகுறி, கடவுள் காட்டுற உங்களுக்கு அறிகுறி, உங்கள் ஜீவராசிகள் உயிர் எடுத்துட்டு அதோடைய அறிகுறி. இது நீங்கள் உடனே வந்து நம்ம குறி சொல்கிறவங்ககிட்டயோ அல்லது எதனா ஜாதகமோ ஜோசியமோ என்னவோ அது உங்கள் சைடில் பார்த்து இதுக்கு என்ன நிவர்த்தனை பண்ணணும் அதை முதல்ல கேட்டு அதுலேருந்து தப்பிக்க வழியை பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, இயல்பு தானே, மாடு செத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நாய் செத்துலப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நினச்சின்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. அதாவது நோய் நொடியில் வந்து சாக வேண்டியது நல்லா கவனிச்சிங்க. நோய் நொடியில் வந்து சாவது அது இயல்பு. நல்லா இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, திடீர்னு இந்த மாதிரி செத்து காதில் மூக்கில் கண்ணில் வாயிலெல்லாம் வந்து பிளட்டு வருதுன்னா ஸோ அதுக்கு பின்னாடி கம்பல்சரி ஏதாவது ஒரு நமக்கு வேண்டாத வேலை தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. சரிங்களா? தயவுசெய்து அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை முதல்ல பார்த்து கிளியர் பண்ணிடுங்க. இன்ஷால்லா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், அது எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க, தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்க. நான் கால் எடுக்கலைன்னா நான் வந்து மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி கால் உங்களுக்கு பண்ணுவேன். நான் எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே வந்து நான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். புரியுதுங்களா? கணவன் மனைவி பிரச்சனைகள், பில்லி சூனியம் பேய் பிசாசு பிரச்சனைகள், காதலர்கள் பிரச்சனைகள், அதேமாரி வீட்டில் வந்து கள்ள தொடர்பு இருக்கிறது, பிஸ்னஸ் தொல்லைகள், பிஸ்னஸ் லாஸு, இடம் வாங்க விற்க, வீடு கட்ட விற்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ணுங்கள், எந்த பிரச்சனை இருந்தாலும் கால் பண்ணுங்கள். நான் கால் எடுக்கலைன்னா நானே திருப்பி கால் பண்ணுவேன். என்னடா பை பொண்ணாரு கால் போட்டால் எடுக்கல அப்படின்னு வச்சு தப்பாக எடுத்துக்கூடாது. தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள், என்ன டைம் வேணாலும் கால் பண்ணுங்கள். மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி உங்களுக்கு நான் கால் பண்ணுவேன். நைட்டில் பண்ணாலும் சரி, நான் காலில் பார்த்துட்டு ஒரு ரிப்ளை கால் நான் பண்ணுவேன். சரிங்களா? எப்போவுமே சொல்கிற மாதிரி இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க, அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அவங்களுக்கு தேவைப்படும், உங்களால் நல்லா ஆகாத விஷயம் அவங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அது மாதிரி பண்ணுங்கள். அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணியம் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.